டேய், மனிதனோட ஆயுட்காலம் ஏன் நம்ம குறையுது? இதை பாருங்க. சேலத்தில் இருக்கிறதுலே மூளைவாதிகள் அதிகமாக இருக்கிறவனுங்க சேர்ந்து பனைமரத்தில் பட்டாசு வெடிச்சிருக்கானுங்க. அத்தனை பனைமரத்து மேலே பட்டாசு வெடிக்கிறீங்களா? டேய், ஏண்டா ஒரு பனைமரம் முளைச்சி முழு வளர்ச்சி அடையிறதுக்கு 20-30 ஆண்டுகள் ஆகும்டா. 30 ஆண்டுகள் கழிச்சு தான் அது வந்து முதிர்ச்சி அடையும். அந்த பனைமரம் 100 வருஷத்துக்கு மேலே பலன் தந்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அது பலன் தருதுடா. அப்பேற்பட்ட பனைமரத்தை, இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கிற பனைமரத்தை கேடு கட்டவனுங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி, இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த கேடு கட்டவங்களை தண்டிச்சிருந்தா, இந்த சட்டம் தண்டிச்சிருந்தா, இந்த மாதிரி தருதலைங்களாம் சேர்ந்து திருப்பி இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இயற்கை எப்பப்பெல்லாம் அழிக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளோட ஆயுட்காலம் குறையுதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறா. நீங்கள் பெற்று போடுற குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக நோய்வாய்ப்பட்டு கண் துடிக்க உன் கண்ணு முன்னாடியே சாகும். அதை கண் கூட நம்மளாம் பார்ப்போம்டா. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி தருதலைங்க தான் அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். முக்காடு நேயர்களே, உங்கள் கிராமத்துலேயோ உங்கள் வயக்காட்டிலேயோ எவனா இந்த மாதிரி தருதலைங்க யோசிச்சா கூட அவன் புகடாயிலே அவன் வாயில் ஒரு குத்து விடுங்க. முக்காடு நேயர்களே, இந்த மாதிரி இயற்கை, அதாவது இத்தனை பட்டாசு வெடிச்சு அந்த பனைமரமும் அழிஞ்சு போயிடும். நல்லா சந்தோஷமாக இருங்க. இன்னும் இப்போதான் ஒரு நியூஸ் போட்டேன். அதாவது யானைகள்லாம் வந்து தண்ணி இல்லாமல் சாகுது, நம்மளாம் தண்ணியெலாம் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னு. இருக்கிற கொஞ்சம் அந்த மரத்தையும் அழிச்சு போட்டுருக்குடா. நல்லா சுகமாக இருங்கடா. நல்லா பட்டக்ஸ்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏற்கனவே இந்தியா தான் ஹீட்டில் அது ஹையஸ்ட் வந்து டாப் லெவலில் அடிச்சுட்டு இருக்குது. செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கு. அடுத்து உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உன் பிள்ளைக்கும் பட்டக்ஸ்லேருந்து மண்டை வரைக்கும் செஞ்சுரி அடிக்கும் ஹீட்டு. முக்காடு நேயர்களே, கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த எச்ச தருதலைங்களுக்கு.